வருமானிப்போம். ஆவி எதுன்னா அந்த உடம்புல இருக்கு. அந்த ஆவித்தன்மை குறையும் போதுதான் உங்களுடைய உயிர்த்தன்மையே குறையும். இந்த ஆவியை எப்படி நம்ம வளர்க்கறதுன்னு சொன்னா, ஆவிக்கு தீனி இல்லையா? உடம்புக்கு தீனி போடலாம், மனசுக்கு யார் தீனி போடுவாங்க? ஏன்னா குரு பிரான் தான். உங்களை மனிதனாக வைத்திருப்பதும், மனிதனிலிருந்து தெய்வ நிலைக்கு உங்களை மாற்றுவதும், அதிசயங்கள் அற்புதங்கள் பண்ணுவதற்கும் கை கொடுப்பது ஆவி. அந்த ஆவியை சுத்தப்படுத்தி உங்களுக்கு அனுசரணையாக மாற்றி கொடுப்பது குரு. குருவுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. சாதாரண இல்லைங்க. மனுஷனா பாத்திரக்கூடாது, ஏமாந்துருவீங்க. உண்மையான குருவை. தப்பு தெரியலாம், உங்களை கலத்தணும்னா உங்களுக்கு தப்பா தெரிவார். நீங்க வேணும்னு சொன்னா நல்லவரா தெரிவார். அவராதான் இருப்பார். அதான் நிறைய பேருக்கு அது உணர்வது இல்லை. நான் இப்படி எல்லாம் நினைச்சேன், அவர் அப்படி எல்லாம் இருக்கார். நீ எப்படி நினைச்சே அப்படிதான் இருப்பாரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாம் இருப்பாரு. ஏன்னா அங்க என்ன வந்துருதுன்னா, அந்த ஆதி தன்னை கொடுக்கக்கூடிய ஆற்றல் குருபிரான் இருக்கிற பொழுது அவர் பொது நிலையில் இருப்பார். அங்க பாசிட்டிவ் நெகட்டிவே கிடையாது. அவர் நியூட்ரல். நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நல்லாருக்கும் பொல்லாருக்கும் அங்க நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, அசிங்கமும் கிடையாது, சுத்தமும் கிடையாது. ஏன்னா அதே போல லாஸும் கிடையாது, லாபமும் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. ஒற்றை நிலை. ரெண்டாகிற பொழுதுதானே பிரிவு வருகிறது. ஒன்றாகிற பொழுது அந்த ஒருமைப்பாடு. அதனால்தான் வள்ளலார் சொன்னா ஒருமைப்பாடு வேண்டும், ஒற்றை நிலை வேண்டும். அது ஆவிதான் கொடுக்கும். அந்த ஆவி சாதாரணம் அல்ல. தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஒருத்தன் பெரிய மகானா போறான்னா ஆவி தண்ணி அவன் கூடிக்கிட்டே இருக்கும். உடம்புலாம் நிறைய பாருங்க, நல்ல சித்திரங்களை பாத்தீங்கன்னா தொழுலாம் இருக்க மாட்டாங்க கூடுதலா. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆதாரங்களை அவங்க சாப்பிடுறது இல்லை, மட்டாதான் சாப்பிடுவாங்க. வள்ளலார்லாம் எலும்பு தோலுமா தான் இருந்தார். ஆனா உடம்புல ஆவி சக்தி நிறைந்திருந்து இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தானாக மாறினார். திருமூலர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார். உடம்பு அப்படி தூக்கி போட்டுட்டு ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையனுடைய நிலையில் அவர் மாறுறார். அருணகிரினால தன் உடம்பை அப்படியே போட்டுட்டு கிளியில போய் சேர்ந்துட்டார். கிளியாக பறந்து சென்று விட்டார். இப்படி நிறைய பண்ணிருக்காங்க. பிராக்டிகல்லாம் அவங்கள்ட்ட தான் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ஆற்றல் இருந்தாதான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த படிநிலையில இருந்தெல்லாம் தாண்டிட்டாங்க. இப்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய படிநிலை கூட போகல, சப்ஜெக்டே தெரியாத. எல்லாம் நான் தான் பண்றேங்க. என்ன நான் தான் பண்ணேன்? நத்திங் இல்ல. நான் முதல் சொன்ன மாதிரி மைக்கேல் ஜாக்சன் மூஞ்ச மாத்தி கீத்தி வச்சிருந்தாரு. என்ன பிரயோஜனம்? வாட்ஸ் தி யூஸ்? நிரந்தரமா இருக்க முடியுமா? அவ்வளவு பணத்தை செலவு பண்ணி அந்த ஆபரேஷன் பண்ணும்போது எவ்வளவு அவசரப்பட்டிருப்பார். சும்மா சாதாரண பண்ணுவாங்களா? இப்ப நிறைய பேர் இந்த ஃபேசியலுக்கு போய் உட்கார்ந்துகிட்டே பாடாப்படுறாங்க. அதுல கொஞ்சம் தப்பா நடந்துச்சுன்னா மூஞ்செல்லாம் வெடிச்சிருது, அங்கங்க கருப்பு திட்டு வந்துருது. சாதாரணமா இயல்பா இருக்க பழகுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இயல்பா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவி நிலை உங்களுக்கு கையடக்கம் வரும். அதை தெரியணும். ஆவி அதிசயம் பண்ணும், ஆனா நீங்க இயல்பாக இருக்கணும். உங்கள்கிட்ட தான் அது உறவு கொண்டாடும். நீ அதிசயம் பண்றேன்னு சொல்லி மாத்தி கீத்தி பேசின, கோபத்துல இருந்து அதுல இருந்தேன்னா ஆவி உங்களுக்கு கிட்டே வராது. அதான் ரெண்டுமே எப்படின்னா, யார்கிட்ட போகும்? பணிவா இருக்கிறவங்க தான் ஆவி வரும். ஆவி வந்தா நீங்க மேல போகும். ஆனா நீ நான் பெரியவன்னு சொல்லி காலுக்கு மேல காலை போட்டு தலை நிமிர்ந்து போய் நின்னீங்கன்னா ஆவி உன் பக்கமே வராது. அது உடனே பாவி ஆகி நல்ல புரியணும். அப்ப நம்ம உடம்புல எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது, வழங்கப்பட்டாச்சு. இனிமேல் பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதான் எல்லாம் நின் செயலன்றி அவொன்றும் அறியே பராபரமே. சும்மா இல்ல, உணர்ந்து சொன்ன வார்த்தைகள். நம்ம சொல்லுவோம், அப்படி சொல்லிட்டா சோறு கிடைக்குமா? நான் வேலை செய்யாம வீட்டுல இருந்தா எனக்கு காசு கிடைக்குமா? நீதான் நம்பலையேடா. கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சே. நம்பாதவனுக்கு எதுக்கு உதவணும்? நம்புறவனுக்கு உதவனா போதும். இயற்கைதான் பார்க்கும். நீ நம்புறியா? நம்பின உனக்கு உதவும். சொல்லும். ஆவி நிறைய இருந்தா
நீங்க எல்லாத்துலயும் பேசலாம். மழையிட்ட பேசலாம். அது சொல்லும் நான் இன்னைக்கு பெய்ய போறேன். இன்டிமேஷன் பண்ணோம். இன்னைக்கு நான் வரட்டுமான்னு கேட்கும். இன்னும் நீங்க மேல இருந்தா நடக்க போறதெல்லாம் அறிவிப்பு கிடைக்கும். இயற்கையில் உள்ளதெல்லாம் செயற்கையை விட்டுருங்க. இது கர்மால உள்ளது. அதுல போய் நம்ம நுழையக்கூடாது. ஒருவனுடைய வாழ்க்கைக்குள்ள போய் நம்ம நுழைஞ்சுக்கிட்டுலாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. அவன் வயிற்று வழியில அவசரப்படுறான், அதை மாத்த போறேன். அது அவனுடைய கர்மா. ஐயோ பாவம் அவஸ்தப்படுறான்னா அவனை பார்த்துக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சொன்னா, நீ எவ்வளவு உண்மையை தேடுகிறாயோ அவ்வளவு உண்மையை என்ன பண்ணலாம், நம்ம வளர்ந்தலாம். நிரந்தரத்திற்கு நாம் உதவலாம், அனித்தியத்திற்கு இறங்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சு. குருபிரான் இருந்து கிடைக்கிறது நிரந்தரம் கிடைக்கும்.